இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்பைசி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லை, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், அடுத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கின 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா 4 பெரிய பழுத்த தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி போட்டு தக்காளி கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் தாங்க சேர்த்துருக்கேன். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போனதுக்கு அப்புறமா மேலே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டா நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க. இந்த தக்காளி தொக்கில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம செஞ்சதால இது 2 நாள் ஆனாலும் கெடாதுங்க. டிராவலுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.